சொன்னார்கள் எம்ஜிஆருக்கு பின் நான் தான் இப்பொழுது நான் தான் எம்ஜிஆர் என்று சொல்லி. அதுல என்ன தவறு இருக்கிறது? 1992 ஆனந்த விகடனிலே ஒரு கட்டுரை வந்தது. அந்த கட்டுரை என்ன சொன்னது என்று சொன்னால், நிறைய சினிமாக்கள்ல நடிச்சுட்டேன், சரியா இன்கம் டேக்ஸ் கட்டல. இன்கம் டேக்ஸ் கட்டலன்னு சொன்ன உடனே அவர் மீது நிறைய நெருக்கடிகள் வந்தது. எம்ஜிஆர் அவருடைய வீட்டுக்கு முன்னால் போய் ஈடி இருக்கிற அமலாக்கத்துறை எல்லாம் போய் தொந்தரவு கொடுத்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தாரு. உடனே இருக்கிற ஒரு காங்கிரஸ்காரர்கள் அவர்களோடு தொடர்பை வைத்துக் கொண்டு நீங்க அம்மாவை போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. அப்பொழுது இந்திரா காந்தி. எனவே எம்ஜிஆர் அவர்கள் ரகசிய சந்திப்பை நடத்தினார். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி உடைத்தார் என்று அந்த கட்டுரையில் 1992 அந்த கட்டுரை வெளியாகி இருந்தது. நான் சொன்னது கட்டுரை வெளியானது. கட்டுரை வெளியானது 92 சம்பவம் இருந்தது. அப்போ நான் சொன்னது கட்டுரை வெளியானான். அது 1900 எல்லா சம்பவங்களும் முடிஞ்ச பிறகு, எம்ஜிஆர் இறந்த பிறகு, எம்ஜிஆர் 3 முறை முதல்வராக இருந்தது எல்லாம் முடிஞ்ச பிறகு 92 தான் இந்த ரகசியத்தை சொன்னார்கள். நல்லவேளை 92 ரகசியத்தை சொன்னார்கள் என்பதை இப்பொழுது நம்ம புரிந்து கொண்டால் விஜய் எந்த வகையிலே தேர்தல் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் அவர் எம்ஜிஆர் தான். ஆனா